வணக்கம். இன்று 2025ஆம் ஆண்டு தை மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். இடம்பெயர்வு கொள்கையை இறுக்குவதற்கான ஒரு யூனியன் முன்மொழிவு AfD-யால் ஆதரிக்கப்பட்டது. புண்டஸ்டாக்கில் அங்கீகரிக்கப்பட்டது. மற்றவற்றுடன் ஜெர்மன் எல்லைகளில் புகலிட கோரிக்கையாளர்களை முழுமையாக நிராகரிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. ஜெர்மன் எல்லைகளில் புகலிட கோரிக்கையாளர்களை நிராகரிப்பதற்கு ஆதரவாக புண்டஸ்டாக் பேசியுள்ளது. கூட்டத் தலைவர் கேட்ரின் கோரிங் எகார்ட் அறிவித்தபடி யூனியன் பிரிவின் தொடர்புடைய தீர்மானம் பெரும்பான்மையை கண்டது. பெரும்பான்மையானது AfD மற்றும் FDP ஆகியவற்றின் வாக்குகளுடன் வந்தது. புண்டஸ்டாக் நிர்வாகத்தின்படி ட்ரோல்கால் வாக்கெடுப்பின் முடிவு CDU CSU-இன் 187 உறுப்பினர்கள், 75 AfD உறுப்பினர்கள், FDP நாடாளுமன்ற குழுவின் 80 உறுப்பினர்கள் மற்றும் இணைக்கப்படாத 6 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். இதன் விளைவாக அவசியமானது பெரும்பான்மை 348 வாக்குகள் கட்டுப்படுத்தப்பட்ட இடம்பெயர்வு கொள்கை மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான கூடுதல் அதிகாரங்களுக்கான விரிவான சீர்திருத்த முன்மொழிவுகளுடன் ஒன்றியத்தின் இரண்டாவது விண்ணப்பம் பெரும்பான்மையினால் நிராகரிக்கப்பட்டது. யூனியனின் முதல் விண்ணப்பம் கூறுகின்றது, செல்லுபடியாகும் நுழைவு ஆவணங்கள் இல்லாத மற்றும் ஐரோப்பிய சுதந்திரத்தின் கீழ் வராத நபர்களுக்கு நடைமுறை நுழைவு தடை உள்ளது. ஜெர்மனியில் புகலிடம் கோர விரும்பும் மக்களுக்கும் இது வெளிப்படையாக பொருந்தும். நாட்டை விட்டு வெளியேற சட்டபூர்வமாக கடமைப்பட்ட எவரும் காவலில் வைக்கப்பட வேண்டும். வருமானத்தில் கூட்டாட்சி காவல்துறைக்கு ஒரு பெரிய பங்கு திட்டமிடப்பட்டுள்ளது. யூனியன் அதன் விண்ணப்பத்தில் குற்றவாளிகள் மற்றும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஆபத்தில் உள்ளவர்கள் தானாக வெளியேறும் வரை கால வரையறையின்றி தடுத்து வைக்கப்பட வேண்டும் அல்லது நாடு கடத்தப்பட முடியும் என்று கோருகின்றது. நிரந்தர எல்லை கட்டுப்பாடுகளுக்கும் தேவை இருப்பினும் மத்திய உள்துறை மந்திரி நான்சி பேசரின் உத்தரவின் பேரில் சில மாதங்களாக அனைத்து ஜெர்மன் நில எல்லைகளிலும் நிலையான கட்டுப்பாடுகள் உள்ளன. டீப்சீக் தொழில்நுட்ப உலகத்தை வியப்பில் ஆழ்த்துகின்றது. புதிய அரட்டை போட் அதன் போட்டியாளரான சாட் GPT போலவே செயல்படுகின்றது. ஆனால் மிகவும் மலிவாக உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. தரவு பாதுகாப்பு வழக்கறிஞர்கள் AL-ஐ சோதிக்க விரும்புகின்றார்கள். ஒரு ஊடக அறிக்கையின்படி ஜெர்மன் தரவு பாதுகாப்பு அதிகாரிகள் சீன AL செயலியான டீப்சீக்கை ஆய்வு செய்ய விரும்புகின்றார்கள். டீப்சீக் தரவு பாதுகாப்பின் அடிப்படையில் எல்லாவற்றையும் தவறவிட்டதாக தெரிகின்றது என்று ரைனலாண்ட் பலண்டினாட்ட தரவு பாதுகாப்பு அதிகாரி டீட்டர் குகில்மன் சிறப்பு சேவையான டாகஸ் ஸ்பீகிள் பேக்ரவுண்டுக்கு கூறினார். டீப்சீக்கின் தனியுரிமை கொள்கையானது IP முகவரி முதல் அரட்டை வரலாறுகள் மற்றும் பதிவேற்றப்பட்ட கோப்புகள் வரை விசை அழுத்துக்களின் வடிவங்கள் மற்றும் ரிதம் வரையிலான பயன்பாட்டின் விரிவான தகவல் சேகரிப்பை குறிப்பிடுகின்றது. ஐரோப்பிய பொது தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள பாதுகாப்பு நிலைகளுடன் ஒப்பிடக்கூடிய நாடுகளுடன் தரவு பரிமாற்றத்தை மட்டுமே அனுமதிக்கின்றது. இருப்பினும் சீனாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் எந்த ஒப்பந்தமும் இல்லை. இதனால் தரவு பரிமாற்றம் சட்டபூர்வமாக பாதுகாப்பான அடிப்படையில் நடைபெறும். கூகுள்மென் கூற்றுப்படி எந்த ஐரோப்பிய கிளையோ அல்லது பொறுப்பான சட்ட பிரதிநிதியோ இதுவரை அறியப்படவில்லை. இது GDPR-ஐ மீறுவதாகும். சான்ட்ரூக்கில் ஆல்டன்பார்க் மாவட்டம் உள்ள ஒரு பள்ளியில் மாணவர் ஒருவர் ஹியோர்க என்ற மருந்தை உட்கொண்டதாக கூறப்படும் 19 வயது இளைஞன் புதன்கிழமை கைது செய்யப்பட்டார். வியாழனன்று போலீசார் அறிவித்ததன்படி அந்த நபர் 16 வயது மாணவருக்கு பொருளை விற்றதாக சந்தேகிக்கப்படுகின்றது. ஆல்டன்பார்க் மாவட்ட நீதிமன்றம் 19 வயது இளைஞனின் வீட்டை சோதனையிட உத்தரவு விட்டது. காவல்துறையின் கூற்றுப்படி அவசரகால சேவைகள் திரவங்கள் என்று அழைக்கப்படுவதை கண்டறிந்தன. அவை ஹியோர்க என்ற பொருளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேக நபருக்கு எதிராக ஏற்கனவே பிடியாணை உள்ளதால் குறித்த நபர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது.
மேலும் மற்றுமொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.